மிதுன ராசி நபர்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான வார ராசி பலன். மிதுன ராசி நபர்களை பொறுத்தவரை ராசிக்கு 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் கிட்டத்தட்ட சூரியன் சனியோட இணைவு இருக்குது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும். அதே சமயம் புதன் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு முன்னோக்கி நகரக்கூடிய ஒரு வார அமைப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்து நீசங்கிற ஒரு சூழ்நிலை தான். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான பலன்னா, நீங்கள் மற்ற விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் அவுட் சைடில் கை கட்டி நீங்கள் வேடிக்கை பார்க்கலாம் நிறைய விஷயங்களை. ஸோ எந்த ஒரு விஷயத்திலும் உள்ளே போகாமல் வெளில இருந்து வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு வாரமாக அந்த வார அமைப்புகள் நகரம். அதாவது யார் யாரோ என்னமோ அடிச்சுக்கிறதுக்கு, அதாவது உங்களுக்கு தொந்தரவுகள், பிரச்சனைகள், மற்ற விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல, உங்களை ஏமாத்தினது, உதவி செய்யாமல் போனது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், பாலிடிக்ஸ் பண்ணது, துரோகம் பண்ணது, கெட்ட விஷயங்கள் பண்ணது, இல்லை உங்களை தேவையில்லாமல் சீனது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு மத்தியில் மற்றவர்கள் அவங்களுக்குள்ள எடுத்துக்கிற முடிவுகள் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக மாறும். அதாவது அவரவர் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகம், யார் யார் என்னென்னமோ பண்ணுறது நமக்கு ஓகே தான், நம்ம போய் இன்வால்வ் ஆக மாட்டோம், தானாகவே சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அந்த மாதிரியான சில சுச்சுவேஷன் அமைப்புகள் மிதுன ராசிக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஈடுபடும். ஸோ அதனால் நீங்கள் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் அப்படிங்கிற மாதிரி வெளியிலேருந்து நீங்கள் கை கட்டி வேடிக்கை பார்த்தா போதும். மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை தான், ஒன்றும் பெரிய பாதிப்புலாம் கிடையாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா மைனஸ் கிடையாது, புரியுதுங்களா. நீங்கள் மாட்டிக்கிட்டு முழித்த காலகட்டம் போய் இப்போ மற்றவர்கள் மாட்டிக்கிட்டு முழிக்கக்கூடிய சூழ்நிலையாக வரும். இன்னும் சொல்ல போனாக்கா உங்களை மாட்ட விட நினச்ச நபர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவர்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் மாட்டுவாங்க. அதை நீங்கள் கண்கூட பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் இந்த வார அமைப்பு நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பாக போகாது. ஸோ மிதுன ராசி நபர்களை பொறுத்த வரைக்கும் இப்படிப்பட்ட பலன் தான் இந்த வாரத்தில் நகர போகுது. யார் யாரோ என்னென்னமோ பண்ணுறதுக்கு நம்ம ஓகே தான், நமக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ நீங்களாக எதையும் ஜாயின் பண்ணால் வேணாம், நீங்களாக எதுவும் பிரித்து விட தேவையில்லை. மற்றவங்க இந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு ஆளாயிடுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க இந்த கிராம சைடில் சொல்லுவாங்க, தப்பே செய்யாதவனுக்கு கோயிலில் போய் சொன்னால் திருப்பி அவன் பக்கமே ரிஃப்ளெக்ஷன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ கர்மாவின் அடிப்படையில் சில விஷயங்கள் அடுத்தவங்களுக்கு ரிஃப்ளெக்ஷனாக மாறும். உங்கள் மேலே வீண் பழியை போட்டால் கூட இந்த காலகட்டத்தில் நீ தான் போட்ட அப்படிங்கிற மாதிரி அவங்க பக்கம் யாராச்சும் 4 பேர் கேள்வி கேட்பாங்க, நியாயம் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் மிதுன ராசி நபர்களுக்கு நகரப்போகுது, வரப்போகுது. இது ஒரு கொடுப்பனையாக ஒரு சில நபர்களுக்கு இருக்கும். ஏன்னா பல நாள் நம்ம எந்த தப்பும் பண்ணல, நம்ம பாதிக்கிறோம், நமக்கு பாதிப்படை செஞ்சவங்களுக்கு எதுவுமே நடக்காதா அப்படிலாம் நீங்கள் வேண்டியிருப்பீங்க இல்லைங்களா. அந்த மாதிரியான பலன்கள்லாம் இந்த வாரத்தில் இருக்க. கடவுள் இல்லையா, தெய்வம் இல்லையா, ஜோசியம்லாம் பொய், ஒன்றும் நடக்க மாட்டுது இப்படிங்கிற மாதிரியான சில மைண்டெலாம் வந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு பதில் தெரியக்கூடிய, பலன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம். நல்லா நோட் பண்ணி பாருங்க, கரெக்டாக நடக்கும்.